வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக ப்ரெஷர் குக்கர்லேயே ஒரு சுவையான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, இது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இது கூடவே 2 பிரிஞ்சி இலை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 10 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைக்க முடியலன்னா கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும், அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டும் நல்லா வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்ததுமே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அதனால உப்பையும் நான் இப்போவே சேர்த்துறேன். சேர்த்து இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். குழம்புக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வரணுன்றதுனால நான் 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்க்குறேன். நீங்கள் வந்து சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு தூள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது தான். இந்த ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் சேர்க்குறேன். இதை வந்து நல்லா வதக்கணும். அந்த மசாலாலேயே ஒரு 2-3 நிமிஷமாவது நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க. நான் 1 கப் அளவு தான் தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ணுறதுனால தண்ணி நிறைய வத்தாது, கரெக்டான அளவில் இருக்கும். அதனால தண்ணி நிறைய சேர்த்துட்டோம்னா குழம்பு ரொம்ப நீர்க்க போயிடும். அதனால இந்த அளவு தண்ணி போதும். தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நான் ஒரு 6 நிமிஷம் குக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட சிக்கனை பொறுத்து டைம் வந்து 5-7 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சூப்பராக பாருங்கள், குழம்பு வந்து கரெக்டான அளவு கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுனதுனால. இப்போ மறுபடியும் வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நல்லா குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது நான் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் சர்வ் பண்ணலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது கொதிக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடைசியில் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கமகமன் வாசனையோட சூப்பராக ப்ரெஷர் குக்கர்லேயே சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.